நபியே நீர் கூறும், உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாகும். அகிலம் அனைத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இது குர்ஆனுடைய அழைப்பு சுருக்கமாக ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஆயத்து, குட்டி ஆயத்து. இதில் அப்படியே அல்லாஹ் இந்த ஒரு சென்டென்ஸில் முடிச்சிடறோம். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழி, இது ஒன்று சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுது? அகிலம் அனைத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுறான். அந்த நேர்வழியில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து, அல்லாஹ்வுக்கு அடிபணியணும். அதுவும் எப்படி அடிபணியணும்? தொழுகையில் அடிபணியணும், கல்யாண விஷயத்தில் அடிபணியக்கூடாது. தொழுகையில் அடிபணியணும், வியாபாரத்தில் அடிபணியணும், இப்படி இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி இருக்கணும். இது கட்டளையிடப்பட்டுள்ளோம். கட்டளையிடப்பட்டுள்ளோம் அப்படின்னு இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது கவர்மெண்ட்டு ஜியோ பாஸ் பண்ணியாச்சு. இது ஆர்டரு, ரெக்கமெண்ட் கிடையாது. இதுதான் மௌலானா மௌலவி சொல்லுவார். குர்ஆனில் இந்த வசனங்கள்லாம் வருது இல்லை, இது என்ன ரெக்கமெண்டேஷனா? ட்ரை பண்ணி பாருங்கள். வழியில் சோப் விற்கிறவங்க இவங்கெல்லாம் போடுவோம், சார் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் சார், ஒரு கரை கொடுங்க பாரு, நான் துவைச்சி கட்டுறேன். இது அந்த மாதிரி அட்வைஸ் இல்லை. டேய் செய்டா, இஷ்டம் இல்லைனாலும் செய்டா, இல்லைன்னா மவனை நீ மாட்டின காலி. இது ஆர்டரு, மிரட்டுறது. இங்கே கெஞ்சுறது இல்லை, புரிய வைக்கிற. நீ அல்லாட்ட புரிய வைக்கிறதுக்கு, அல்லாட்ட நீ நல்ல விதமாக நடந்தீங்கன்னா உன்னை கன்னத்தில் தடவி அழகாக புரிய வைப்பான். நீ திமிரு பேசுனீன்னா ஓம் பாஷை அல்லாஹ் பேசுவான். புரியுதா? ரொம்ப ரோகா நடந்தேன்னு வச்சுக்கோ, துனியாவிலேருந்தே அல்லாஹ் வழி கிளியர் பண்ணிடுவான். துனியாவிலே உன்னை காலி பண்ணி விட்ருவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முழுமையாக கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.